கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசியா 60:20 வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சரிங்களா? நீங்க துக்கப்பட்டு அழுது கொண்டிருப்பீங்க. சரிங்களா? வேலைக்கு போனாலும் துக்கமா இருக்குது, வீட்டுக்கு வந்தாலும் துக்கமா இருக்குது, என்ன என் வாழ்க்கையே துக்கமா இருக்குது, என்னன்னே தெரியலையே, மனசு பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, யாருகிட்டயுமே போய் சொல்ல முடியலன்னு நினைச்சு நீங்க துக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு பேசுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணி என் சமூகத்துல நீ அழுது கொண்டிருந்தனால உன் துக்க நாட்கள் முடிந்து போக. நீ கவலைப்படாத. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாற. நீ கவலைப்படாத. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சொல்லலைங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு சொல்றார். நானும் கடந்து வந்த நாட்கள்ல ரொம்ப அப்பெல்லாம் பிடிச்சு கொண்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பேன். என் வாழ்க்கை எப்ப மாறியும், என் துக்கம் எப்ப முடியும் அப்படின்னு நினைச்சு நான் கண்ணீர் வெடிச்சு நான் அழுது கொண்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை எல்லாம் மாத்திட்டாரு. இப்ப நான் 4 வருஷம் ஆகுது ஆண்டவர்களாக இருந்து. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். சரிங்களா? அதனால துக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து பிரேயர் பண்ணுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா வரும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.